12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்து பாருங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையில் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷன் ஈஸியாக்குறதுக்கு நான் இப்போ தான் எழுந்திரிச்சு வந்தேங்க. செம்ம கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் அதனால் நேற்று வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ப்ரீ-ப்ரெப் வந்து பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இப்போ வந்து காலையில் ஆக்சுவலி இந்த சென்னை போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நல்லா தூங்கிடுறேன். ஸோ லஞ்ச் பேக் எடுத்து வச்சுட்டேன், லஞ்ச் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன், லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டேன், தண்ணி நிறுத்து வச்சுட்டு தண்ணின்னு சொல்கிறேன் பாருங்க, அரிசி நிறுத்து வச்சுட்டேன் நேற்றே. ஸோ இப்போ நான் வந்து டக்குன்னு இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிட போகிறேன். அதே மாதிரி இந்த பாத்திரத்தில் அரிசி வடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டேன். வந்தோன்னே ஆன் பண்ணிட்டேன் அடுப்பை. இங்கே ஒரு சட்டி அதை வச்சுட்டேன். இந்த அடுப்பில் இன்னொரு பேனு. ஸோ அது வந்து உருளைக்கிழங்கு பொரியலுக்கு. ஸோ நான் வந்து நேற்று பேபி பொட்டேட்டோஸை குக் பண்ணி பீல் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, அதே மாதிரி சாதம் பார்த்திங்கன்னா கோவக்காய் ரைஸு. அதனால் கோவக்காய், ஒரு வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் இதை டக்குன்னு அடுப்பில் போட்டு கோவக்காய் சாதம் அண்ட் பொட்டேட்டோ பொரியல். அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுட்டேங்க. இங்கே பேனில் ஆயில் ஹீட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து உருளைக்கிழங்கு போட்டுருவோம். அது ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இன்னொரு இதில் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன், கோவக்காய் போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோம்பு தாளிச்சிடுவோம். ஸோ லைட்டாக சோம்பு மட்டும் தாளிச்சிட்டு வெங்காயம், கோவக்காய் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வதக்கலாம். ஏன்னா கோவக்காய் ஆக்சுவலி வந்து வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நீங்கள் ஒன்றாவே போட்டுருவோம். இனி நம்ம இதை குக் பண்ண வேண்டியது மட்டும்தான். ஸோ நைட்டு இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம்னு வைங்களேன், நமக்கு காலையில் கொஞ்சம் சிம்பிள் ஈஸியாக இருக்கும். குட் மார்னிங் அப்பா. ஆமாப்பா, இந்த பெஞ்சை கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுட்டேன்னு வையேன், எனக்கு வந்து வசதியாக இருக்கும். அதே மாதிரி அந்த செவுத்தையும் கொஞ்சம் நீக்கி வச்சிரு, சரியா? நான் இங்கேருந்து இங்கே நீக்கி வச்சிரு. ஸோ இன்றைக்கி இந்த டேட்டில் 12 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கிங்களா? அப்பா என்கிட்ட காணிச்சு. அப்பாவுக்கு ஃபேஸ்புக் மெமரிஸ் வந்துச்சு. என்ன பாருங்க, மகாவுக்கு எனக்கு சீமந்தம். மகா வயிற்றில் இருக்கும்போது உள்ள எனக்கு ஃபஸ்ட்டு சீமந்தம். ஃபோட்டோஸ் பாருங்கள், வளகாப்பு வளையல் என் கையில். ஃபோட்டோஸ் கம்மியாக தான் இருக்கப்போ இல்லை, இதில் வந்ததே காணி. நமக்கு வரவாக தான் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். சதீஷ் பாருங்க எப்படி இருக்காரு, நான் பாருங்க எப்படி இருக்காங்க, எவ்வளோ யங்காக இருக்கேன், முகம் யங்காக இருக்குது. அடுத்து அவ்வளோதான் நான் இருப்பேனே தனியாக. இது ஓ ஃப்ரெண்ட்ஸ் தான், இது சதீஷோட ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் ஜூலை 16 எனக்கு வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி சீமந்தம். இந்த ஃபேஸ்புக் மெமரிஸ் ஒரு வகையில் நல்லது தான். பற்றியா நமக்கு இந்த பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் டெய்லி காணிக்கும். ஸோ நான் ஆக்சுவலி வந்து ரைஸு ஸ்விக்கியில் வாங்கினேன். மோக்ரா ரைஸுன்னு போட்டிருந்துச்சா, அதெல்லாம் சரி இதை வாங்கி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வாங்கினேங்க. பார்த்தா குருணை மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு ஃபைனாக இருக்குது பார்த்தீங்களா ரைஸு. மோக்ரா வந்து என்னென்னா புரோக்கன் பாஸ்மதி ரைஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்களா. சரி புலாவுக்கு கிச்சடிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் வாங்கி ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது குருணை, அரிசி குருணை போல் இருக்குது, இது வந்து கஞ்சிக்கு அதுக்கு தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் தண்ணியில் போட்டுட்டு வெந்த உடனே உங்களுக்கு காணிக்க பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் ஒரு அரை மணிக்கூர் ஊற வச்சுருக்கேன். ஐயே, ப்ரெட்டு டோஸ்ட்டுக்கு போட்டேன், கரிஞ்சே போச்சு. டேய், பிள்ளைகளுக்கு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணேன், கரிஞ்சிச்சு. மறந்தே போகுதுமா.
ஸோ இப்போ வந்து இந்த அரிசியை நான் வேக வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காணிக்கிறேன். கொதிக்கிற தண்ணியில் போட்டு நான் வடிச்சிட போகிறேன். ஓகே, ஆக்சுவலி இதை வச்சு லாஸ்ட் டைம் கிச்சடி பண்ணேன். நான் ரீல் கூட போட்டிருந்தேன் என்னோடய ரெசிபி சேனலில். நல்லா இருந்துச்சு கிச்சடி. ரைஸ் ரொம்ப நல்ல டெக்ஸ்சரில் இருந்து. ஸோ இது வேகட்டும். இதை வெந்ததுக்கப்புறம் தான் இதை எடுத்து நான் இந்த கோவக்காய் இதில் கலக்க போகிறேன். ஸோ கோவக்காய் வதங்கிட்டு வருது, பொட்டேட்டோவும் ரோஸ்ட் ஆகுது. இந்த ப்ரெட்டு மட்டும் எப்போவுமே என் மைண்ட்லேருந்து ஸ்லிப் ஆகிரும் பார்த்துக்கோங்க. நான் டோஸ்டரில் போடுவேன், ஆனால் என் மைண்டில் அப்படியே மறந்துடுவேன். பக்கத்துலேயே இருந்தால் மட்டும்தான் நான் எடுப்பேன். எத்தனை ப்ரெட்டை டோஸ்டரில் போட்டு நான் இதாக்கியிருக்கேன்னு நினைக்கிறீங்க? கரிஞ்சு போயிருக்கு உள்ள போகட்டுக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், தண்ணியை வடிச்சிட்டேன். வடித்தோடனே இப்படி தான் இருக்குது. எவ்வளோண்டு சின்ன கிரெயின்ஸாக இருந்து, ஆனால் இப்போ பாருங்கள் இந்த குருணை மாதிரி இருந்தது நல்லா பொலன்னு ஆகிடுச்சு. இது ஆக்சுவலி வந்து எதுக்குன்னா, நல்லா அரோமேட்டிக்கான ஒரு பாஸ்மதி ரைஸு புலாவு, கிச்சடி அந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலந்த சாதம் அதுக்கெல்லாம் நல்ல குட்டி கிரெயின்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸோ நம்மளோட கோவக்காய் வந்து இங்கே ஃப்ரை பண்ணி அடுப்பு அணைச்சிட்டேன் நான். உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. அண்ட் குட்டீஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஹாய் மஹி. ஹாய் மகா. கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு. ஓகே, நம்மளோட சிம்பிள் கோவக்காய் ரைஸ் ரெடிங்க. இப்போ லஞ்சை பேக் பண்ணிக்கலாம். இந்த கோவக்காய் ரைஸ்க்கு நான் அடுத்து என்ன போட்டேன்னு சொல்லலை. வெங்காயம், பூண்டு, கோவக்காவை நல்லா வதக்கிட்டு உப்பு, சில்லி பவுடர், கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அதுக்கப்புறமா குக் பண்ண ரைஸை போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் உருளைக்கிழங்கு வறுவல். ஸோ பேக்டு. ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு பழம் வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஹரி பரியா நம்ம லஞ்ச் வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஆக்சுவலி முன்ன மாதிரி இப்போ காலையிலலாம் உங்களுக்கு மார்னிங் ரொட்டீன் விலாகெல்லாம் வராது பெருசாட்டு. ஏன்னா காலையில் நான் எந்திக்கதே ஒரு பெரிய ரொட்டீன் ஆகிப்போச்சு, பெரிய ஒரு வேலையாகிப்போச்சு. அதுவே திணறி புணறி எந்திக்கேன். நீங்கள் கேட்கலாம், ஆர்த்தி இடையில வந்து நீங்கள் வீடியோ போட்டிங்களே 5 மணிக்கு எந்திக்கேன், 4 மணிக்கு எந்திக்கேன் அப்படின்னு, என்னாச்சு அப்படின்னு. ஆக்சுவலி அது என்ன மேட்டர்னா, கொரியர் ட்ரிப்பு போயிட்டு வந்தோன்னா அங்கே உள்ள டைமும் இங்கே உள்ள டைமும் ரொம்ப டிஃபர். லைக் நமக்கு அங்கே எந்திக்கும் போது இங்கே ரொம்ப ஏர்லி. கொரியா தானடா. அதனால நான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து 4 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடும். நான் இருந்தாலும் பெரிய இவா கணக்கு எந்திரிச்சு வீடியோலாம் எடுப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அந்த டைமில் அப்படி இருந்ததுனால நான் வந்து ஏர்லியாகவே எனக்கு முழிப்பு வந்து எந்திரிச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ரொட்டீன் மாறினதுக்கப்புறம் என்னால் எந்திக்கவே முடியலங்க. ஆக்சுவலி கொஞ்சம் லேட் ஆகுது எந்திக்கிறதுக்கு. அதனால தான் எனக்கு காலையில் நிறைய பேர் லஞ்ச் பாக்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கு அது லஞ்ச் பாக்ஸ் இது கூட எனக்கு எடுக்க முடிய மாட்டேங்குது. மிந்தி வந்து மகாவுக்கு 9 o'clock தான் ஸ்கூல் இருந்துச்சு. இப்போ மகாவுக்கு 8க்கு போகணும். அதனால லஞ்ச் பாக்ஸ் எனக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல. பட் இன்னைக்கு உங்களுக்கு வந்து நான் ஒரு சிம்பிள் ஐடியா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த கோவக்காய் சாதம் கூட உருளைக்கிழங்கு. ஸோ நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு 2 காய் வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். லைக் ரைஸில் ஒரு வெஜிடபிள் அண்ட் சைட் டிஷ்க்கு ஒரு வெஜிடபிள். ஓகே, இப்போ நாங்கள் குட்டீஸை வந்து ட்ராப் பண்ண போகிறோம். மஹி பை பாய். ஸோ நான் அப்புறமாட்டு உங்களுக்கு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ நான் வந்து அந்த ஹயத்து இதில் குக் பண்ணல சக்க பிரதமன். நிறைய பேர் அந்த ரெசிபியை ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ ஜாக் ஃப்ரூட் வந்து சீசனில் இருக்குது. அதனால் நல்ல பழுத்ததாட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் நாங்கள் வர்ற வழியில் ஒரு பாட்டி வந்து கீரை வைப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக எல்லா வெரைட்டி கீரையுமே இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பாலுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி பைத்தங்காய், இந்த பயருமே அவங்க தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் காய்கறி, முருங்கைக்காய் இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் லேட்டராக வந்து இதை கட் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு சக்க பிரதமன் வந்து செஞ்சு காணிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி கோதுமை தோசை பண்ணேங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த பாலக்கை வச்சு சாம்பார் பண்ணிட்டேன். ஸோ சாம்பாரும் முருங்கைக்காவும் போட்டு இங்கே வந்து கொதிச்சிட்ருக்கு. அந்த மீன் வயல் வந்து இங்கே நாளைக்கு உண்டான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் சரி லஞ்சுக்கும் பைத்தங்காவை கட் பண்ணி வச்சுட்டேன், முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுட்டேன். முருங்கைக்காய் வச்சு மேபி மீன் குழம்பு செஞ்சாலும் செய்யலாம். ஸோ இந்த இதை இன்னும் நான் பிரிக்கலை, இதை லேட்டராக தான் பிரிக்க போகிறேன். ஸோ ரைஸ் ரெடி. இனி மீன் மட்டும் ஃப்ரை பண்ணணும். சதீஷ் சாலை மீன் வாங்கிட்டு வந்தாங்களா, அதை வந்து ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன்.
மசாலாலாம் தடவி இது லன்ச் டைமில் ஃப்ரை பண்ணோம். அண்ட் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் இருக்குது. ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வந்து ஒரு வேலை பெண்டிங்காக இருந்துகிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னருக்கு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க. இன்றைக்கி டின்னருக்கு வந்து என்ன வேணும்னு சதீஷ்ட கேட்கும்போது இட்லியும் மீன் குழம்பும் சாப்பிட்ணும் போல் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் ரெடி பண்ண அதுதான் இன்றைக்கி டின்னருக்கு. அண்ட் ஆஃப்டர்நூன் வச்ச கீரை சாம்பாரும் இருக்குது. ஸோ அதுவும் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ இங்கே நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு என்னை பற்றி தெரியும்னா, நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன். இதை மீஸ் ஆன் பிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாகவே நான் இப்படி பண்ணுவேன் முக்கால்வாசி. அண்ட் ஹையத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. பிகாஸ் நம்ம குக் பண்ணும்போது அவசர அவசரமாக எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அப்பப்போ எடுத்தோன்னா நமக்கு வந்து அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ குக்கிங் அந்த இதை வந்து பீஸ்ஃபுல்லாக ஆக்குறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்டே வீட்லேயும் சரி, நான் வீடியோக்குன்னு எடுத்து வச்சுருக்கேன்னு வைங்க, பட் நீங்கள் வீட்டில் குக் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையுமே ப்ரெப் பண்ணி மெஷர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குக்கிங் வந்து ரொம்ப சிம்பிளாக என்ஜாய் பண்ணி பண்ணலாம். இன்றைக்கி மீன் குழம்புக்கு வந்து நான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே எடுத்து வச்சிட்டேன். ஸோ அங்கே நான் அங்கே போனதுக்கப்புறம்னு சொன்னேன்ல, அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஷெஃப் வந்து ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்க வந்து ஹியூஜ் குவான்டிட்டி பண்ணுவாங்க. ஸோ அப்பப்போ கட் பண்ணுறது நடக்காது. ஸோ அவங்க வந்து எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு மீஸ் ஆன் பிளாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா குக்கிங் டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த மீன் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம்னா ஒரு 15-20 கட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல்லு, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை. ஸ்பைசஸ் வந்து அந்த குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி அண்ட் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இவ்வளவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 சின்னது கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், உப்பு. இது வந்து லாஸ்ட்டு விடுறதுக்கு தேங்காயில் கொஞ்சம் வெங்காயம் இல்லாட்டி சின்ன வெங்காயம் ஒரு 2 எண்ணம் போடுங்க. 2னா சின்ன வெங்காயம் 2, பெரிய வெங்காயம்னா கொஞ்சம் ஒரு இவ்வளோ 2 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜீரகம் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஃபிஷ் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நல்லெண்ணெய், புளி ஒரு இவ்வளோ சைஸ் புளி வந்து நல்லா கரைச்சி ஊற வச்சு வச்சுருக்கேன். தண்ணி, ஹாட் வாட்டர் ரெடி. ஸோ இப்போ வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து மீனுன்னு சொல்கிறேன் பாருங்க, மண் சட்டியில் தான் வந்து குக் பண்ணுறேன். ஸோ நல்லா தாராளமாக ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம், அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் வந்து ஹீட் ஆகுறதுக்கு இடையில இந்த புளி வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, ஸோ அதில் எல்லா பொடியும் போட்டு கலந்து வச்சுருங்க. ஸோ நீங்கள் வந்து குழம்பு அந்த மிளகாய் தூள் இல்லைன்னு மீன் குழம்பு மசாலா எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி அதில் கரைச்சி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கட்டி தட்டாமல் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து ஆயில் பார்த்திங்கன்னா இங்கே நல்ல ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் பக்கத்தில் நான் இட்லி அவிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த ஆயிலில் கடுகு, வெந்தயம் 2ம் போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே கருவேப்பிலை, இதிலேயே வந்து பூண்டு, பச்சை மிளகா. பூண்டு லைட்டாக நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாத்தையுமே நல்ல ஆயிலில் ஒரு நிமிஷம் போல் லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இந்த கார்லிக் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஓகே, இப்போ நம்மளோட கார்லிக் ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கோங்க. கூடவே ஆனியன் வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 3-4 நிமிஷம் இது லேசாக வதங்கி வரணும். அது வரைக்கும் இதை குக் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 கலந்து கூட ஆட் பண்ணலாம். ஸோ ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கூட. ஸோ வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கு அப்புறமாட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க. ஸோ தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரணும். அது எப்படியும் ஒரு 4-5 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். ஓகே, மூடி இருந்துச்சுன்னா மூடி போட்டு குக் பண்ணுங்கள், டக்குன்னு குக் ஆகும். ஓகே, ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்குங்க. நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம இங்கே கரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த புளியும் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா, அதை ஊற்றிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன்.
குழம்புக்கு நீங்கள் இதெல்லாம் கொதித்து வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து நல்லா கொதிக்கணும். ஆக்சுவலி அந்த புளியும் அந்த ஸ்பைசஸில் உள்ள அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும். அதனால அது நல்லா கொதிக்கணும். ஸோ மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஸோ இந்த டைமில் நீங்கள் நான் கொஞ்சம் தண்ணியும் எக்ஸ்ட்ரா ஊற்றினேன். ஓகே, நல்லா திக்காகி வந்துச்சு. அதனால் ஸோ டேஸ்ட் பார்த்து உப்பு எதாவது ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். புளி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது, காரமுமே கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து மீன் பீசஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ சாலை மீன் எது வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா துண்டு மீன், இந்த மீனோட பேர் எனக்கு தெரில, பாறையாக இருக்கும் இன்னும், சதீஷ் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மீன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு கூடயே நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் ஆட் பண்ணி இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கழுவி கலந்துட்டு காணிக்கிறேன். இப்போ மீன் பீஸ் ஆட் பண்ணி தேங்காய் ஊற்றிட்டு எவ்வளவு அந்த மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி அதையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு ஃபுல் கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நீங்கள் அடுப்பை அணைச்சிட வேண்டியது தான். ஸோ டேஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பரவாயில்ல. இது நான் யூஸ்வலாக பண்ணுற ஸ்டைல் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மீன் குழம்பு. ஏன்னா நாங்கள் தக்காளி எல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். பட் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து கொதிக்கட்டும். இது வந்து இட்லி தோசைக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கொதிச்சதுக்கப்புறம் கடைசி நம்ம கருவேப்பிலை இது போட்டு இறக்கிற வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிற டைமில் நான் இன்றைக்கி ஈவினிங் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பட்டர் மோச்சி. இதுதான் என் டேஸ்ட் டெஸ்டர். எப்படி இருக்குது? ஸோ பட்டர் மோச்சினா என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளூட்டனஸ் ரைஸ் ஃப்ளார் வச்சு பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட நம்மளோட கொழுக்கட்டை மாதிரி தேங்காய் பால்லாம் ஊற்றி. இது நான் ஆல்ரெடி செஞ்சு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரெசிபி வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். பட் என் ப்ளாகில் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லைக் நியூ மெஷர்மெண்ட், இது பெட்டர் வெர்ஷன். டெக்ஸ்சரை பாருங்க எப்படி இருக்குன்னு, சூவியட்டு மோச்சியோட டெக்ஸ்சர். ஆனால் தேங்காய் பாலோட மனம் அப்படி வருதுங்க. உங்களுக்கு அந்த மோச்சி ஐஸ்கிரீம் அதெல்லாம் பிடிக்கும்னா இது கண்டிப்பாக பிடிக்கும். இது என்னோடய ப்ளாகில் வந்துடும், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, தட்ஸ் இட். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி கீரை போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கீரை போட்டுக்கலாம். போட்டு இறக்குனீங்கன்னா மீன் குழம்பு ஃபார் இட்லி, தோசை, ஆப்பம் ரெடி. ஸோ நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம இட்லியில் ஊற்றி சாப்பிட்ணும் பார்த்தீங்களா, அதனால. மீன் குழம்பு ரெடி. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இட்லி 2 இட்லி எடுத்து வச்சு 3 இட்லியே வைப்போம். அதுதானே. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட மண் பாத்திரத்தில் வச்சதுனால அடுப்புலேருந்து இறக்குனதுக்கு அப்புறமும் கொதிச்சிட்ருக்கு. மீன் போடணுமா மகா? ஸோ நல்ல மீன் குழம்பு. இது கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். இது என்ன மீனுன்னு தெரில, வெள்ளையாகவே இருக்குது. ஓகே, நம்மளோட இட்லி மீன் குழம்பு இதுதான் டின்னர். எடுத்துகிட்டு போங்க மகா அவர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னர் முடிச்சாச்சு. பின்னாடி இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையும் டிஷ் வாஷரில் எடுத்து வச்சுட்டேன்னா இன்றைக்கி டியூட்டி முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணணும். ஸோ அதை முடிச்சுட்டு டிஷ் வாஷரில் லோட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.